அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத பலன் 12 ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க உள்ளது. உங்கள் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாய் உள்ளது. சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பண வரவு வர உள்ளது. உங்கள் ராசிநாதன் புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் உள்ளது சிறப்பான நிலையே ஆகும். உங்களுக்கு அற்புதமான பலனை பெறும் மாதமாக மார்ச் மாதம் அமைய உள்ளது. மேலும் கும்பராசியில் சூரிய பகவான், புத பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 6 கிரக சேர்க்கை நடைபெற உள்ளது. இது உங்களுக்கு சிறப்பான பலனையே தரும். மேலும் சுக்கிர பகவான் 3/3/2026 மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனையே பெறும் அமைப்பாக உள்ளது. வேலையில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தீர்ந்து சுமூகமான நல்லுறவு உண்டாகும். மேலும் வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்து வேறுபாடு விலகி சுமூகமான நல்லுறவு உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். சொத்து பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனை தீர்ந்து சாதகமான பலன் கிடைக்கும் மாதமாக மார்ச் மாதம் உள்ளது. சொந்த தொழில் சிறப்பாய் உள்ளது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதம் அதிக பணம் வரும் உள்ளது. அதிக சுப செலவும் உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் மாதமாக மார்ச் மாதம் அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. சுப வீரங்கள் அதிகமாக நடக்கும் மாதமாக உள்ளதால் வீடு, நிலம், வண்டி வாகனம், திருமண பாக்கியம் போன்ற காரியங்கள் செய்து நல்ல பலனை பெறுங்கள். சொந்த வீடு கட்டவும் பாக்கியமும் உங்களுக்கு உள்ளது. பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து சாதகமான பலன் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லவும் பாக்கியம் உள்ளது. நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் பணவீனம் உண்டாக வாய்ப்புள்ளது. எனவே ஜாக்கிரதையாகவும் கவனமாக இருந்தால் பண விரயத்தை தவிர்த்து விடலாம். சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். வேலையில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. மேல் அதிகாரியிடம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொண்டால் பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். தாய் தந்தை ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாய் உள்ளது. சென்ற மாதத்தோட இந்த மாதம் அதிக பலனை பெறும் மாதமாக உள்ளது. உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வோம். மேலும் மன உடல் நலத்திலும் கவனம் தேவை. இந்த மாதம் முழுவதும் அதிக பணவரம் உள்ளது. சுப செலவு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.